பெரியார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார். 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார். அவர் அப்போ துவங்கினப்போ அதில் முன்னணி தளபதியாக இருந்தவர் யாருன்னா பட்டுக்கோட்டை திரு அஞ்சான் அழகிரி அவர்கள். கொள்கை முழக்கம் தெரிவிக்க ஒன்றிய அழகிரியுடைய பேச்சு அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகவும் பிரபலமா இருந்துச்சு. கிராமப்புறங்களில் ஒருத்தர் தண்டோரை அடிச்சுட்டு தெருவில் இருந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள், அவருக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்கும், அதோடய பேசுவார், கத்தி கத்தி பேசுவார். பேச்சை நிறுத்தாம ஒரு பழைய கர்ச்சிஃபை, ஒரு துணியை கையில் வச்சுக்கிட்டு ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே பேசுவாராம். ஒரு தடவை அவர் திருவாரூரில் பேசும்பொழுது மயங்கி கீழே விழுந்துட்டார். அங்கே இருக்கக்கூடிய கவனிச்சு கொண்டிருந்த அவருடைய பேச்சையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அந்த ஊர் மக்கள் அவரை தண்ணீர் தெளித்து எழுப்பி விட்டாங்க. அப்போ ஒரு 13 வயது சிறுவன் திரு பட்டுக்கோட்டை அழகிரியிடம் போய், இவ்வளவு கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு உங்களை நீங்களே துன்புறுத்தி கொண்டு பேச வேண்டுமா ஐயா அப்படின்னு அந்த 13 வயசு சிறுவன் கேட்டானாம். அப்போ பட்டுக்கோட்டை அழகிரி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, எனக்கு உடம்பு சரியில்லைதான், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன்னா இதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்னை விட இந்த சமூகம், இந்த சமுதாயம் அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கு. அதை நான் சரி செய்ய வேண்டாமா? அது என்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு சொன்னாராம். அது யாரும் இல்லை, இங்கே படமாக வச்சிருக்கிறோம்ல திரு பட்டுக்கோட்டை அழகிரின்னு, அவர் தான் இங்கே புகைப்படமாக நம்ம வச்சிருக்கிறோம். அந்த பட்டுக்கோட்டை அழகிரியிடம் அப்படி கேட்ட அந்த 13 வயது சிறுவன் யார் தெரியுமா? நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதனால தான் கலைஞர் அவர்கள் அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய முதல் மகனுக்கு அழகிரி அப்படின்னு அவருடைய ஞாபகமாக பேர் வச்சார். அப்பொழுதெல்லாம் நம்முடைய தலைவர்கள், இயக்க முன்னோடிகள் பொதுக்கூட்டங்களில் பேசும்பொழுது சாதியவாதிகள், மதவாதிகள் கூட்டத்தில் வன்முறை தாக்குதலில் ஈடுபடுவாங்க. கல்லடி, மலம், அழுகிய முட்டைகள், செருப்புகள், பாம்புகள்லாம் விடுவாங்க கூட்டத்துக்குள்ள. நம்முடைய திராவிட இயக்க கூட்டங்கள் கலைஞ்சு போகணும், கூட்டங்கள் சரியாக நடக்கக்கூடாதுன்னு பாம்புகள்லாம் கூட்டத்துக்குள்ள விட்ட வரலாறு இருக்கு. அதையெல்லாம் தாங்கி கொண்டு தான் நம்முடைய திராவிட இயக்கம் இன்றைக்கு இப்படி வளர்ந்துருக்கு. 1944 தந்தை பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்காக கடலூர் மாவட்டத்துக்கு போறார். பெரியார் வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது, ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கிறார். வண்டியில் செல்லும் பொழுது சாலை ஓரத்தில் இருந்த ஒரு பையன் பெரியார் மீது செருப்பு எடுத்து வீசுறான், ஒற்றை செருப்பு. வண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பெரியார் அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி வண்டியை நிப்பாட்டு, வண்டியை திருப்பு அப்படின்றாரு. அந்த பையனுக்கு ஒரே குழப்பம், ஏன் கூட்டத்துக்கு போலையா, ஏன் திருப்பி போக சொல்றீங்க அப்படின்னு அந்த பையன் பெரியார்கிட்ட கேட்குறாரு. அப்போ பெரியார் சொல்றாரு, அவன் வீசின செருப்பு புது செருப்பா இருக்கு, ஒரு செருப்பு தான் வீசியிருக்கான், ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு செருப்பை வச்சுட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, நிச்சயமா நம்ம திரும்பி போனோம்னா அந்த இன்னொரு செருப்பையும் வீசுவான், அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பெரியார் சொன்னார். அதை எடுத்து நான் காலில் போட்டுக்கலாம்ல அப்படின்னு பெரியார் சொன்னார். செருப்பு வீசினவன் மேலே உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு அந்த பையன் கேட்டான். படித்தவனா இருந்தா என் பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்லியிருப்பான், அவன் அறிவு இருந்தா. எழுத தெரிஞ்சவனா இருந்தா ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பான், மறுப்பு அறிக்கை தெரிவிச்சிருப்பான். ஆனா இவன் எழுத படிக்க தெரியாதவன், அதனால்தான் செருப்பை வீசுறான் அப்படின்னு சொல்லி அந்த வந்த வழியிலே பெரியார் திரும்பி போனாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு செருப்பும் வந்து விழுந்தது. பெரியார் அந்த இன்னொரு செருப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் போனார். அதே இடத்துல தான் 1944 கடலூர்ல பெரியார் மேல செருப்பு வீசின அதே இடத்துல, அதே 1972ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் பெரியாருக்கு சிலை வச்சார். எந்த இடத்துல பெரியார் மீது செருப்பு வீசப்பட்டதோ அதே இடத்துல கலைஞர் பெரியாருக்கு சிலை வச்சார். இதுதான் தந்தை பெரியாருடைய உறுதி, அவருடைய மனப்பக்குவம், அந்த உறுதி, தைரியம் இங்க இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு தேவைப்படுகின்றது. பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை அவருடைய பேச்சுங்கிறது எதிரே இருக்கிறவங்களையும் ரசிக்கிற மாதிரி, ஏத்துக்கிற மாதிரி பேசுவார். அவருடைய ஸ்டைல் வேற மாதிரி. 1945 புதுச்சேரியில் திராவிடர் கழக மாநாடு நடைபெற்றது. அப்போ எதிரிகள் உள்ள புகுந்து வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டாங்க. முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அந்த மாநாட்டில் ஒரு நாடகத்தில் நடிச்சுட்டு சாலையோரத்தில் வெளில வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகள்லாம் சேர்ந்து முத்தமிழ் கலைஞர் அவர்களை அடித்து ஒரு சாக்கடையில் வீசிட்டு போயிட்டாங்க. ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் கலைஞரை அப்பொழுது காப்பாற்றினாங்க. தந்தை பெரியார் கண்கலங்கியபடி கலைஞருடைய காயங்களுக்கு மருந்து போட்டுவிட்டு
தந்தை பெரியார் கலைஞர் கையோடு ஈரோடுக்கு கூட்டிட்டு போயிட்டார். இப்படி பல வன்முறை தாக்கலுக்கு ஆளாக்கி நம்முடைய இயக்க தலைவர்கள் முன்னோடிகள் உழைத்ததால் தான் நாம இப்பொழுது சுதந்திரமாக கல்வி கற்க முடிகின்றது, வேலை வாய்ப்பை பெற முடிகின்றது, பெரிய பெரிய பதவிகளில் போய் அமர முடிகின்றது. அப்படிப்பட்ட பேச்சாளர்களான தந்தை பெரியாருடைய, பேரறிஞர் அண்ணாவுடைய, முத்தமிழர் கலைஞருடைய, இனமான பேராசிரியருடைய, பட்டுக்கோட்டை அழகியருடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு கூடியிருக்கக்கூடிய இளம் பேச்சாளராகிய நீங்கள். அதனால தான் திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை, தியாகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கொள்கைகளை, சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் நீங்கள் இன்னும் தெளிவாக, இன்னும் சத்தமாக மேடைகளில் பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். நம்முடைய திராவிட இயக்க பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். அதனால திராவிட இயக்க பொதுக்கூட்டங்களை மாலை நேர பல்கலைக்கழகங்களில் அப்படியே மக்கள் பொதுவாக பேசிப்பாங்க. இன்னைக்கு பேச்சுங்கிறது மேடையோட மட்டும் முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது. நம்முடைய பேச்சுக்களை பயன்படுத்தி கொள்ள, மேம்படுத்தி கொள்ள, நம்முடைய சாதனைகளையும் கொள்கைகளையும் வரலாற்றையும் சொல்ல ஏராளமான களங்கள் இருக்கு, ஊடகங்கள் இருக்கு. அந்த காலத்திலேயே, டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே, தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்திலேயே ஆர்வம் கொண்டு அதையும் பயன்படுத்தி கொண்டவங்க தான் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே போல நாமும் இப்பொழுது டெக்னாலஜி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ, தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு பெருகி இருக்கோ, அதையும் நாம் எதையும் விட்டுடாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு 1970ஆம் ஆண்டு அன்றைய கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் நடந்த தமிழ் மன்ற விழாவிற்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னா நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை அழைச்சிருக்கிறாங்க. அங்கு சென்ற தந்தை பெரியார் அவர்கள் கல்லூரிக்காக நாங்கள் புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் தந்தை பெரியார்கிட்ட சொல்கிறாங்க. தந்தை பெரியாருக்கு ரொம்ப ஆசை, அவர் டெக்னாலஜி மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவர், அடுத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் உடையவர். அதை பார்க்கணுன்னு பெரியார் அவர்கள் ஆசைப்பட்டார். அவரால் அப்போ நடக்கக்கூட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், பேராசிரியர்கள்லாம் தந்தை பெரியார் அவர்கள் 2 மாடி தூக்கிட்டு போனாங்க அந்த கம்ப்யூட்டரை பார்க்க வைக்கிறதுக்கு. அங்கு சென்று இந்த கம்ப்யூட்டரை பார்த்தார் தந்தை பெரியார் அவர்கள். IBM கம்ப்யூட்டர் 1620 அந்த மாடல், அந்த கம்ப்யூட்டர் பேரோட மாடல். இப்போ இருக்கிற மாதிரி சின்ன லேப்டாப் மாதிரிலாம் கிடையாது, ஒரு 20க்கு 20 ரூம் சைஸ் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த வருடம் எந்த தேதியை சொன்னாலும் அது என்ன கிழமை அப்படின்னு சொல்றது தான் அந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் சொன்னாங்க. உடனே தந்தை பெரியார் அவர்கள் தான் பிறந்த தேதியை சொல்லி கம்ப்யூட்டர் சரியான கிழமையை சொல்லுதா அப்படின்னு பரிசோதிச்சு பார்த்தார். அவ்வளவு தள்ளாத வயதிலும் தொழில்நுட்பத்தில் அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தது. அதனால்தான் அவர் ஒரு புத்தகம் எழுதினார், இனி வரும் உலகம் அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த நூலில் பெரியார் எழுதியிருக்கிறார், எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கக்கூடிய சில குறிப்புகள், எல்லோருடைய சட்டை பையிலும் கம்பி இல்லா சாதனம் இருக்கும், ஒருவர் மற்றவருடைய முகத்தை ஒரு திரையில பார்த்து கொண்டு பேசலாம், ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் குழந்தை பிறக்கும் அப்படின்னு எழுதியிருந்தார். அதாவது எல்லோருடைய சட்டப்பையிலும் கம்பி இல்லா சாதனம் இருக்கும், என்னது? செல்போன். அதே மாதிரி ஒரு திரையில் ஒரு மற்றவருடைய முகத்தை பார்த்து பேச முடியும், என்னது? ஜூம் கால். நம்ம நடத்திட்டு இருக்கோம்ல, இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம்ல ஜூம் கால். அதே மாதிரி ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் குழந்தை பிறக்கும், டெஸ்ட் டியூப் பேபி. இது பெரியார் எழுதிய ஆண்டு எப்போ தெரியுமா? 1943ஆம் ஆண்டு பெரியார் எழுதியிருக்கிறார். இப்படி தொலைநோக்கு பார்வையோடு, அறிவியல் சிந்தனையோடு இருக்கிறதால தான் இன்றைக்கு வரைக்கும் திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. எவ்வளவு முயற்சித்தாலும் அதில் அவங்க தோத்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, கலைஞர் தன்னால் பேச முடியாது, எழுத முடியாத காலத்திலையும் ஃபேஸ்புக், ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஆரம்பித்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர். அன்றைய காலத்தில் ஃபேஸ்புக், ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஆரம்பித்த முதல் அரசியல் தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆக இன்னைக்கு இளம் பேச்சாளர்கள் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இயக்கத்துடைய கருத்துக்களை பேசணும். இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படின்ற பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுலாம் இல்லாமல் இயக்கத்துடைய வரலாற்றை பற்றி பேசலாம், தலைவருடைய சாதனைகளை பற்றி பேசலாம், அரசனுடைய சாதனைகளை பற்றி பேசலாம். தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்துக்கிட்டு நம்முடைய கருத்துக்களை எடுத்து வைக்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டரில் நம்முடைய கருத்துக்களை இன்னும் ஆணித்தரமாக நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம்.
இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் சரியாக செய்யணும் தான் இந்த 2 நாள் பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய பேச்சுக்களை வளர்த்துக்கொள்ள உதவிட இந்த 2 நாளும் மிக மிக முக்கியமான பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் உங்ககிட்ட பேச இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, 2 நாள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க. அதுக்காக ரொம்ப ரிலாக்ஸ்டாக வேணாம், கவனமாக கேளுங்கள், கூர்ந்து கேளுங்க. எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் கையை உயர்த்தினீங்கன்னா உங்கள் அந்த மைக் தரப்படும். எந்த நேரத்துலையும் நீங்கள் உங்கள்கிட்ட நோட் பேட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் குறிப்பை எழுதி கொண்டு கடைசியில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அது வரலாற்றை பற்றி இருந்தாலும் சரி, நம்முடைய சாதனைகளை பற்றி இருந்தாலும் சரி, நம்ம மீது வைக்கப்படுகின்ற பொய் பிரச்சாரங்களாக இருந்தாலும் சரி, அதை குறிப்பெடுத்து கொண்டு எந்த நேரத்துலையும் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். நிச்சயம் இந்த 2 நாள் பயிற்சி முகாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த பயிற்சி இன்னும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே தலைவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இளைஞரணி 1 வருஷம் நடத்திட்டீங்க, அடுத்த வருஷமும் நீங்கள் நடத்தி ஆகணும் பேச்சு போட்டி அப்படின்னு. எப்படி பேச்சு போட்டியும் நாங்கள் நடத்த போகிறோமோ அதே மாதிரி இந்த பயிற்சி முகாம்களையும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்துவதற்கு நாங்கள் அந்த முனைப்பை காட்டிக் கொண்டிருக்கிறோம். எனவே வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்து, இந்த 2 நாள் பயிற்சி முகாமுடைய நிறைவில் நாளை மாலை மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.